ஒன்றும் இல்லை, லாஸ்ட் டைமு இந்த ஒரு டம்மி ஏபிஐ வந்து நம்ம கால் பண்ணிட்டு இருந்தோம். ஓகேவா? நான் அப்போவே சொன்னேன் நம்மளுமே ஒரு ஏபிஐ எழுதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ இந்த ஏபிஐ வந்து இந்த மாதிரி கால் ஆகுதா? கால் ஆகுது. இப்போ இந்த ஏபிஐயை இதில் கால் பண்ணியாச்சு. இதுக்கு என்னென்னா பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த 2 ரெக்கார்டை பாஸ் பண்ணுறோம். இது என்ன விஷயத்தை கொடுக்குது அப்படின்றத access error. What do you mean? 8005 ஆனா ஒர்க் ஆகும். இது ஏதோ ஒரு எரர் சொல்லுது. அந்த எரர் என்னன்னு படிப்போம். access origin blocked CORS policy அப்படின்னு சொல்லுது. அதாவது இது என்ன சொல்ல வருதுன்னா, நீங்க இருக்கிற போர்ட்டு 3000 போர்ட், நான் இருக்கிற போர்ட்டு சர்வரோட போர்ட் வந்து பாத்தீங்கன்னா 8005. ஓகேவா? சர்வரோட போர்ட்டு 8005. ஸோ கண்டிப்பா உங்களால என்னுடைய சர்வரை அக்சஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுது இந்த எரர். அப்ப இந்த எரரை ரிசால்வ் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி நமக்கு ஒன்று இருக்கு. என்னது check no access control allow origin header is present on the requested resource அப்படின்னு. அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம சர்வர்ல இந்த 3000 போர்ட்ல இருந்து வந்தா அலோவ் பண்ற மாதிரி கோடிங் எழுதும். இதை தான் நேற்று நான் சொல்லிட்டு போனேன். ஒரு இது வேற, ஒரு டயக்ராம் வேற போட்டேன். ஒரு 3000 போர்ட்ல இருக்கு, இது வேற போர்ட்ல இருக்கு. அப்ப கார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்பிஎம் ஒன்று இருக்கு. இந்த கார்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, இப்போ நீங்க பாத்தீங்களா கிராஸ் ஆரிஜின் ரெக்வஸ்ட் ரிசோர்ஸ் ஷேரிங்கோ ரெக்வஸ்ட் ஷேரிங்கோ என்ன படிச்சிருவோம். ஆமா, கார்ஸ் பாலிசி. இந்த கார்ஸோட எக்ஸ்பென்ஷன் என்ன அப்படின்னா கிராஸ் ஆரிஜின் ரிசோர்ஸ் ஷேரிங் அப்படின்னு நினைக்கிறேன். கிராஸ் ஆரிஜின் ரிசோர்ஸ் ஷேரிங். ஓகேங்களா? அப்ப 8005ல இருந்து யார் வேணாலும் அக்சஸ் பண்ணட்டும் அப்படின்னு எழுதுறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்மளுடைய சர்வர்ல செட்டப் பண்ணணும். npm கார்ஸை இன்ஸ்டால் பண்ணிட்டு, ரொம்ப சிம்பிள். நீங்க எடுத்து போட்டிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதை போடுறது இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இன்ஸ்டால் பண்ணிட்டு சர்வரை திரும்ப ஸ்டார்ட் பண்ணுங்க. கார்ஸை எடுத்துட்டு போய் உங்களுடைய சர்வர்ல எடுத்துட்டு போய் வச்சிருங்க. கார்ஸ், இந்த கார்ஸ் பேக்கேஜ் ஆப் யூஸ், இது ஒரு மிடில்வேர். ஆப் யூஸ் அப்படின்றது எக்ஸ்பிரஸ்ல தேர்ட் பார்ட்டி லைப்ரரிஸ் எல்லாத்தையும், மிடில்வேர்ஸ் லைப்ரரிஸ் இது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்றதுக்கு யூஸ் ஆகும். இதுல நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த மாதிரி சொல்றேன். ஆப் யூஸ் கார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை சொல்லிடுறேன். சொல்லிட்டு உள்ளுக்குள்ளார நான் எந்த ஆப்ஜெக்டும் போடல, எல்லாருமே போய் உட்காரட்டும் அப்படின்னு சொல்லி. இல்லை அப்படின்னா நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா, கார்ஸ் ஆப்ஷன்ல நீங்க செட் பண்ணிக்கலாம். கார்ஸ் ஆப்ஷன்ல இந்த கார்ஸ் ஆப்ஷனை நீங்க கார்ஸ்ல செட் பண்ணிக்கலாம். இந்த போர்ட் மட்டும்தான் போகணும், 3000 மட்டும்தான் போகணும்னா வச்சுக்கலாம். எதுவுமே கொடுக்கல அப்படின்னா எந்த போர்ட் வேணாலும் வரலாம் அப்படின்ற மாதிரி அது வந்து சொல்லும். ஒயிட் லிஸ்ட் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, இந்த போர்ட் கண்டிப்பா அதை அக்சஸே பண்ணக்கூடாது அப்படின்றது சொல்றதுதான் இது. ஓகேவா? இது ஆர்ஜின் அப்படின்றது உன்னுடைய சர்வரை எந்த போர்ட் அக்சஸ் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் லோக்கல் ஹோஸ்ட் 3000 போட்டா லோக்கல் ஹோஸ்ட் மட்டும் வரும். ஒயிட் லிஸ்ட் அப்படின்னா இவங்க எல்லாம் ஹேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்கே தெரியும், அது ஒரு 2-3 சைட்டை கொடுத்துட்டு ஒயிட் லிஸ்ட், இவன் கண்டிப்பா எனது அலோவ் பண்ணவே கூடாது அப்படின்ற மாதிரி கொடுத்து. இப்போ நம்ம என்ன செஞ்சிருக்கோம்னா, எவன் வேணாலும் வந்து அக்சஸ் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம டெஸ்ட் தானே பண்றோம், யார் வேணாலும் அக்சஸ் பண்ணிட்டோம். ஆப் யூஸ் இந்த கார்ஸ் மெத்தடை நான் இதுல பண்ணிடுறேன். உள்ளுக்குள்ளார எந்த ஆப்ஷனும் கொடுக்கும். இப்ப நான் போயிட்டு சர்வர் சுத்துதா, சர்வர் சுத்து. இப்ப நான் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு இப்ப நான் கிளிக் பண்றேன்.
இமெயில் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் இன் டேட்டாபேஸ் கரெக்டா வருது. இதுக்கு முன்னாடி அந்த ஆர்ஜின் ப்ராப்ளம் வந்தது, இப்போ கரெக்டா வருது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா இமெயில் இல்லைன்னு அப்படின்னு சொல்லுது. கரெக்டா தான், நம்ம இல்லாத இமெயில தான் கொடுத்துரும். சிக்குனு அப்படின்றது இல்லை. இப்ப வெங்கி அப்படின்னு கொடுத்தோம். வெங்கின்னு கொடுத்தா போயிடுது. என்ன ரீசன் அப்படின்னா வெங்கி மெயில் ஐடி இருக்கு டேட்டாபேஸ்ல, வெங்கி அப்படின்றது இருக்கு, பாஸ்வேர்டும் கரெக்டு. அதனால உள்ளார போயிட்டு ரெஸ்பான்ஸ்ல டேட்டால ஆத் டோக்கன், நம்ம இந்த ரெஸ்பான்ஸ்ல ஆத் டோக்கனா கொடுக்குறோம், யூசர் ஐடி தான் கொடுப்போம். ஓகேவா, யூசர் ஐடி அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். ஓகேவா, திரும்பவும் ஃபர்ஸ்ட் வரி இங்க வந்துட்டோம். இப்போ நான் இதை கிளிக் பண்றேன். யூசர் லிஸ்ட் புரியுது. இதுல ஆத் டோக்கன்ல எனக்கு இந்த ஐடி வந்து செட் ஆயிடுச்சு. ஓகேவா, என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா லாஸ்ட் நம்ம இந்த அட்மின் பேனல் பண்ணும்போது ஃபார்ம் டேட்டால இந்த டேட்டாவை கொடுத்துரும். ஓகேவா, இதை நான் ஸ்டாட்டிக்கா கொடுக்கறத நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க டைப் பண்ணிட்டு இங்க வாங்கணும். ஓகேவா, வாங்கிட்டு இந்த ஆத் டோக்கன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொன்னோம். ஆனா நம்ம போட்டிருக்கிறது வெறும் ஐடி மட்டும் தான் போட்டுரும். கரெக்டா, ஐடி மட்டும் தான் போட்டுரும். சரி, இப்ப ஆத் டோக்கன் ஒண்ணு இருக்கு, அது என்ன கான்செப்ட்? இப்ப நான் சொன்னது புரிஞ்சிச்சா? ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து பேக் எண்ட் எப்படி கனெக்ட் பண்றதுன்னு? ஸ்ரீதர் இததானே சொல்லிட்டு இருந்தா? ஆமா ப்ரோ. இப்ப இதை கனெக்ட் பண்றதுக்கு ரொம்ப பெரிய இதுனா தேவையில்லை. நம்ம ஆல்ரெடி எல்லா செட்டப்பும் இருக்கு. என்ன, நம்மளுடைய டேட்டாபேஸை கனெக்ட் பண்ணும்போது நான் பண்ண சின்ன விஷயம் என்னன்னா கார்ஸ் பேக்கேஜை என்னுடைய சர்வர்ல கான்ஃபிக் பண்ணிக்கிட்டேன். கார்ஸ் அப்படின்றது யார் வேணாலும் என்னுடைய சர்வரை அக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக பண்றதுதான். ஓகேவா, அதுலயே ஒயிட் லிஸ்ட் இருக்கு, ஆர்ஜின் இருக்கு. ஆர்ஜின்றது எக்ஸாக்டா இந்த இது மட்டும் ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா, ஒயிட் லிஸ்ட் அப்படின்னு இந்த இது சர்வர் வந்து வரக்கூடாது. இனிஷியலா அது உங்களுக்கு தேவையில்லை, சர்வர் எது வேணாலும் அக்சஸ் பண்ற மாதிரியே கொடுக்கும். ஓகேவா, இப்போ இது கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இந்த டோக்கனுக்கு போயிடும். யூசர் ஐடி கொடுத்தா என்னென்ன பிரச்சனை அப்படின்னா யூசர் ஐடியை வச்சு அது என்ன, ஏன்னா இப்போ மோங்கோ டிபி அப்படின்றது இந்த மாதிரி 16 கேரக்டர் வருது. மையோஸ்கேலா இருந்தா 1 2 3 4 அப்ப யூசர் ஐடியை வச்சு ஈஸியா டேட்டாவை எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஹேக் பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஈஸியா டேட்டா பேஸ் அக்சஸ் பண்ணிடலாம், என்ன டேட்டா பேஸ் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்துச்சு. அப்ப அதை அவாய்ட் பண்றதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா JWT அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேக்கேஜுக்கு போறாங்க. JWT இதுமே பீக்ரிப்ட் மாதிரி தான். JWT-வை ஃபர்ஸ்ட் நம்மளுடைய சர்வர்ல இன்ஸ்டால் பண்ணிக்கணும். சர்வர்ல இன்ஸ்டால் பண்ணியாச்சு. சரி, இந்த டோக்கன் எப்படி ஒர்க் ஆக போகுது, இது என்னமா நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றத சொல்றேன். இந்த டோக்கன் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இப்போ ஒரு API இருக்கு. இப்ப இந்த ஏபிஐ நான் யாரு கால் பண்ணாலும் இது வந்துருது. ஓகேவா, யார் கால் பண்ணாலும் இது வந்துருது. ரீசன் என்னன்னா இத ரெஸ்ட்ரிக்ஷன் தான் எதுவுமே கிடையாது. யூசர் லிஸ்ட்னு போட்டாலே இது சர்வர்ல இருந்தா யூசர் லிஸ்ட் போட்டா யார் போட்டாலும் வரும். ஆனா அந்த மாதிரி வரக்கூடாது. ஓகேவா, அது எப்படி வர வைக்கணும் அப்படின்னா ஒரு ஆத்தரைஸ்டு டோக்கனா மட்டும்தான் அதை அக்சஸ் பண்ண முடியணும் அப்படின்னு. இப்ப இந்த URL போட்டாலே வந்துச்சுல்ல, இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல இந்த URL போட்டாலும் வராத மாதிரி பண்ணிடலாம். அப்ப என்ன செய்யணும், என்ன பண்ண போறோம் அப்படின்றத பார்ப்போம். ஓகேவா, இப்ப வேலிடேட் இந்த இதோடைய இருக்கட்டும். இந்த JWT டோக்கனை கொஞ்சம் பார்த்துக்கணும். இந்த JWT டோக்கனை என்னவா பண்றாங்க அப்படின்னா சைன் அப்படின்னு சொல்லிட்டு JWT சைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கு. இந்த சைன்ல ஒரு ஆப்ஜெக்டை பாஸ் பண்றாங்க. இந்த ஆப்ஜெக்ட் வாட் எவர் என்ன வேணாலும் இருக்கலாம். யூசரோட இமெயில், பாஸ்வேர்டு, நீ என்னென்னலாம் கொடுத்து கம்ப்ரஸ் பண்றியோ அதையெல்லாம் கொடுத்து இது கம்ப்ரஸ் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் உஷ்னு இருக்குல்ல, இது வந்து சீக்ரெட் கீ. இந்த சீக்ரெட் கீ
டெவலப்பர் அண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு மட்டும்தான் தெரியும். யூசர் நேம் பாஸ்வேர்டு கூட ஈஸியா நம்ம ஹேக் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்ப ஸ்ரீதர் அப்படின்னா அவனுடைய இமெயில் எனக்கு தெரிய போகுது. பாஸ்வேர்டு என்னவானா அவனுடைய பர்த்டே நம்பர், அவனுடைய பர்த்டே டேட்டு, இல்லைன்னா ஃபோன் நம்பரே பாஸ்வேர்டா இருக்கும்ல. பாஸ்வேர்டா இருக்கும். பாஸ்வேர்டா வச்சிருக்கிற நிறைய அறிவாளிகள்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. ஓகேங்களா? 1 2 3 4 5 6 9 வரைக்கும் 6 வரைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான பாஸ்வேர்டு எக்கச்சக்கமான பேர் கொடுப்பாங்க. ஓகேங்களா? அப்ப அதை ஈஸியா ஹேக் பண்ணிடலாம். இந்த சீக்ரெட் கீ அப்படின்றது மெஜாரிட்டியா யாருக்கும் தெரியாது. இது எப்படி நான் தெரியாதுன்னு சொல்றீங்க அப்படின்னா, இது சர்வர் சைட்ல கொடுக்கக்கூடிய ஒன்று. ஓகேங்களா? ஏன்னா ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்னா ப்ரௌசர் ஹிஸ்டரி டூல்ஸ்க்கு ஏதாவது ஒரு டூல் வச்சு எடுத்துக்கலாம். சர்வர் சைடு செட்டப் அப்படின்றது தெரியாது. அப்ப இதை எப்படி கான்ஃபிக் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்றேன். இந்த இன்ஃபர்மேஷனுக்கு நான் என்ன பாஸ் பண்ண போறேன்னா, என்னுடைய இமெயில் அண்ட் பாஸ்வேர்டை பாஸ் பண்ண போறேன் இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு. இந்த உஷ்ஷுக்கு வந்து ஒரு சீக்ரெட் கீயை பாஸ் பண்ணணும். யூசர்ல கான்ஸ்ட் பேக்கேஜ் எல்லாமே எப்பயுமே மேலே வரட்டும், எழுதுறது எல்லாம். இப்போ JWT நான் இதை எந்த மெத்தட்ல யூஸ் பண்றேன் அப்படின்னா, லாகின் பண்ணும்போது யூஸ் பண்றேன். லாகின்ல எங்க வரணும் அப்படின்னா, சக்சஸ் ஆகும்போது தான் எனக்கு இந்த ஆத்தென்டிகேஷன் டோக்கன் ரெடி பண்ணணும். சும்மா இந்த இடத்துலயே ரெடி பண்ணி உட்காந்துட்டு கூடாது. சக்சஸ் ஆனா மட்டும்தான் டோக்கன் ரெடி பண்ணணும். அப்ப இந்த இடத்துல இந்த டோக்கனை ரெடி பண்ண போறேன். டோக்கனுக்கு இந்த ஃபூ இதுக்கு பதிலாக நான் என்ன செய்யறேன், இமெயிலையும் பாஸ்வேர்டையும் கொடுக்குறேன். கீ இமெயில் பாஸ்வேர்டு பாஸ்வேர்டு. இந்த சீக்ரெட் கீ அப்படின்றது இப்படின்னு ஒரு சீக்ரெட் கீ நான் ரெடி பண்ணி வச்சு. ஓகேவா? இந்த சீக்ரெட் கீயை வச்சு தான் அது கரெக்டா இல்லையா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணுவோம். இப்ப இந்த டோக்கனை எடுத்துட்டு போயிட்டு யூசர் ஐடிக்கு பதிலா இப்படி போட்டுட்டு டோக்கன் அப்படின்னு பண்ணுங்க. சிம்பிள் தான். ஓகேங்களா? ஆத் டோக்கன் போட்டு ஆஃப்டர் இதுலையுமே யூசர் ஐடிக்கு பதிலாக ஆத் டோக்கன் போட்டு ஃபியூச்சர்ல எப்படின்னு செய்யுங்க. இப்ப நான் லாகின் பண்றேன். எவ்வளவு பெரிய டோக்கன் வந்திருக்கு பத்தியா? இவ்வளவு பெரிய டோக்கன் வந்து ஐடிக்கும் இதுக்கு என்னென்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, இந்த டோக்கனை ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் ஒர்க் ஆகணும், அதுக்கப்புறம் எக்ஸ்பயர் ஆகணும் அப்படின்ற மாதிரி கோடிங் எழுதலாம். இந்த டோக்கனை எக்ஸ்பயர்ஸ் இன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீ இருக்கு. இந்த கீயை நீங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னா இது 1 hour அப்படின்னு சொல்லிட்டு, இது செகண்ட்ஸ். ஓகேங்களா? 60 செகண்ட்ஸ்ல இது போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். இது 3600 செகண்ட்ஸ், அதான் 1 hour. ஓகேங்களா? 10 செகண்ட்ஸ் அப்படின்னு போட்டீங்கன்னா எக்ஸ்பயர்ஸ் இன்னு எக்ஸ்பயர் ஆயிடும். அப்ப இது நம்மளுடைய டேட்டா, இது சீக்ரெட் கீ, இது எவ்வளவு நேரம் அந்த டோக்கன் அலைவா இருக்கணும். எக்ஸ்பயர் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா ஆயிடும். நீங்க பெரிய பெரிய அந்த பேங்கிங் வெப்சைட்னா ஒரு 2-3 நிமிஷத்துல ரெஃப்ரெஷ் பண்ணாலே எக்ஸ்பயர் ஆயிடும் அப்படின்ற மாதிரி ஆகும். நீ அதை யூஸ் பண்ணலாம் கூட அது எக்ஸ்பயர் ஆயிடும். பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் எப்படி ரெடி பண்றாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பைரி விஷயத்தை வச்சுதான் ரெடி பண்ணலாம். சரி, இந்த டோக்கனை வச்சு இப்ப நீங்க சொன்னதெல்லாம் ஓகே, ஒரு விஷயமா எனக்கு கன்சிடர் பண்ணிக்கிறேன். இந்த டோக்கனை வச்சுதான் இந்த யூசர் ஐடியை கால் பண்ணணும்னு சொன்னீங்களே, அது என்ன மாதிரியான உருட்டு அப்படின்னா, இப்ப இங்க ட்ரூன்னு போட்டுக்கலாம். ட்ரூவே தேவையில்ல, யூசர் ஐடி எல்லாருமே வாங்க அப்படின்னு கோடிங் எழுதி எல்லாருமே வந்துட்டாங்க. ஓகேங்களா? இப்ப எல்லாருமே இருக்காங்க. இப்ப இது என்ன செய்யணும் அப்படின்னா, யூசரை ஆத்தென்டிகேஷன் யூசர், ஆத்தரைஸ்டு யூசர் மட்டும்தான் அக்சஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒண்ணு இருக்கு. ஓகேவா? அது என்னன்னா, இந்த டோக்கன் யாரு வச்சிருக்கானோ அவனுக்கு மட்டும்தான் இந்த விஷயத்த நான் காட்டுவேன். அப்படி இருந்தா காட்ட மாட்டேன். எங்க நீங்க அதை வந்து ஒரு பேராமீட்டரா பாஸ் பண்ணுவீங்களான்னா அப்படிதான் கிடையாது. ஹெட்டர்ஸ்ல இங்க ஆத்தரைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீழே இந்த இடத்துல பாஸ் பண்ணும். இந்த டோக்கனை இந்த இடத்துல பாஸ் பண்ணும். இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். இப்போ இந்த யூசர் லிஸ்ட்டுக்கு நான் ஆத்தரைசேஷன் போட்டிருக்கேன். எங்க போட்டிருக்கேன்னா ஹெட்டர்ஸ்ல ஆத்தரைசேஷன்.
பாடியில இந்த டேட்டா, பாடியில இருக்கிற ரெக்கார்டை நம்ம எடுக்கிறதுக்கு ரெக்வஸ்ட் டாட் பாடி அப்படின்றத யூஸ் பண்ணும். ஓகேவா? அப்ப இந்த ஹெட்டர்ஸ்ல இருந்து எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா request டாட் ஹெட்டர்ஸ் அப்படின்னு போடணும். எந்த ஏபிஐக்கு எழுதிருக்குன்னா யூசர் லிஸ்ட்டுக்கு ஹெட்டர்ஸ் போட்டிருக்கேன். இப்ப console டாட் ஹெட்டர்ஸ் அப்படின்னு போடுறோம். அதான் சரி. ஓகே, ரெக்வஸ்ட் டாட் ஹெட்டர்ஸ்ல இதோ வந்துச்சு பாரு, ஆத்தரைசேஷன் அப்படின்ற கீழ நம்மளுடைய டேட்டா வந்துச்சு. இதை காப்பி பண்ணிட்டு ரெக்வஸ்ட் டாட் ஹெட்டர்ஸ், ஓகேவா? ரெக்வஸ்ட் டாட் ஹெட்டர்ஸ்ல இப்ப பாருங்க நம்மளுடைய கீ மட்டும் வந்துருச்சு. நீங்க ஃப்ரண்ட் எண்ட்லயே நம்ம இதை கால் பண்ணணும். இதுக்கு தான் இது நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சேன். இப்போ அதையுமே நான் உங்களுக்கு எப்படி அப்படின்றத இது பண்றேன். இப்போ இந்த கீ இங்க வந்தாச்சு. ஓகேவா? என்னுடைய ஏபிஐய வேலிட் டோக்கன் இருந்தா மட்டும்தான் கால் பண்ணணும், அப்படி இல்லைன்னா கால் பண்ணக்கூடாது. இந்த ஹெட்டர்ஸ் இங்க வந்தாச்சு. இந்த ஹெட்டர்ஸ் வேலிட் தானா இல்லையா அப்படின்றத நம்ம செக் பண்ண முடியாது. இப்போ யார் செக் பண்ணுவாங்க அப்படின்னா வெரிஃபை ஜேஷான் டோக்கன் வெரிஃபை, இவன் தான் செக் பண்ணும். ஓகேவா? வெரிஃபை ஆச்சா இல்லையா அப்படின்றதெல்லாம் இவங்க தான் செக் பண்ண போறாங்க. ஓகே, இதுவே போதும். இதை இங்க போட்டுட்டு கான்ஸ்ட் அப்படின்னு போட்டுட்டு இதுல தான் நமக்கு டோக்கன் வரும். ரைட், இந்த டோக்கனை இங்க போட்டுட்டு புஷ்னு போட்டிருக்குல்ல, அது சீக்ரெட் கீ. அந்த சீக்ரெட் கீயை இங்க இருந்து எடுத்து வச்சுக்கிட்டு இதுதான் டோக்கனு. இது வெரிஃபை பண்ணணும். வெரிஃபை பண்ணி என்னதான் பண்ண போகுது அப்படின்றத பார்ப்போம். வெரிஃபை பண்ணா இந்த மாதிரி என்ன விஷயம் நம்ம கொடுத்தோமோ அது எல்லாமே வரும். கூட ஒரு எஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்றேன். செத்து போச்சு. இன்வேலிட் சிக்னேச்சர் அப்படின்றத எரரா காட்டுது. அப்ப இந்த டோக்கன் வேலிடா இருந்தா மட்டும் உனக்கு டேட்டா வரும், அப்படி இல்லைன்னா உனக்கு வராது. அப்ப வேலிடா இருக்கா இல்லையான்றதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா இப்ப இத ட்ரை பிளாக்ல போறோம். ட்ரை இஃப் எல்ஸ் மாதிரி தான். ட்ரை பிளாக்ல சக்சஸ்னா இதுல போடுறேன் கேட்ச். இப்படின்னு போறோம். ஓகே, நீ ஹெட்டர்ஸ்ல டோக்கனை அனுப்ப போறப்பா. ஓகேவா? டோக்கனை அனுப்புறது மட்டும்தான் உன் வேலை. ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர் கிட்ட நீ டோக்கன் அனுப்பு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஃப்ரண்ட் எண்ட்ல எவனாவது ஒருத்தவன் நம்மளுடைய டோக்கனை எடுத்து வச்சுட்டு அனுப்புறான்னு வச்சுக்கோங்க, அது எக்ஸ்பயர் ஆகும், அதெல்லாம் நம்ம பண்ணிக்கணும். இப்ப ட்ரை கேட்ச் வந்து என்ன பண்ணுதுன்னா சக்சஸா இருந்தா இது, எரர் வந்துச்சு அப்படின்னா அது அதனுடைய வேலையை காட்டும். இப்ப டேட்டா வந்தாச்சு. இப்ப தப்பா கொடுக்குறது எஸ் ஒன்று ஆட் பண்ணு, இன்வேலிட் சிக்னேச்சர் அப்படின்னு வரும். அப்ப நீங்க இது தப்பா, நீங்க உங்களுடைய டோக்கன் இருக்கு. இதுக்கு முன்னாடி நமக்கு எப்படி ஒர்க் ஆன ஒரு விஷயம், இப்ப இந்த டோக்கன் இல்லைன்னா ஒர்க் ஆகாது. அப்ப வேலிட் ஆத்தரைஸ்டு யூசர் மட்டும் தான் இதை அக்சஸ் பண்ணும். இப்ப எவன் வந்தாலும் வந்து யூசர் லிஸ்ட் போட்டா வந்துருமானா வராது. அப்ப இந்த டோக்கனை கண்டிப்பா சென்ட் பண்ணணும். ஓகேவா? கேட்கலாம், ஆனா இந்த டோக்கனை ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து எப்படி நான் கொடுக்கறது அப்படின்றது நெக்ஸ்ட் ஒரு இதுக்கு வரும். இப்ப நம்மளுடைய இதுலயுமே இந்த இது பண்ணோம்ல, இது உள்ளார வரும்போதே ஏபிஐ கால் பண்ற மாதிரி கோடிங் எழுதி வச்சிடணும்.
app.jsல யூசர் இந்த இடத்துல உள்ளார வரும்போதே இந்த இது வாங்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ இதுக்கும் இந்த ஏபிஐயை கால் பண்றேன். ஏபிஐ கால் பண்ணியாச்சு. ஓகேவா? ஃபெட்ச் மெத்தட்லயே கால் பண்ணி வச்சிருக்கேனா? சரி, ஓகே. ஃபெட்ச் மெத்தட்ல கால் பண்ணுறேன். இந்த சரி அதில் தான் நம்ம அலர்ட்லாம் எழுதி வச்சிருக்கோம், அதனால அதையே போகும். இப்போ இந்த டேட்டாவை வாங்க போகிறோம், செட் யூசர்ஸ் அப்படின்றத வாங்க. இப்போ ஆக்சிஐஸில் கெட் பண்ண போகிற வெறும் ஏபிஐ மட்டும் கால் பண்ணுறேன். இது இப்போ என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். ஏதாவது சொல்லுது, அவ்வளோதான். அன்டிஃபைன்டு ப்ராப்பர்ட்டி நொறுக்கிடுச்சு. என்னன்னு போய் பார்ப்போம். JWT must be provided JSON web token. நீங்க டோக்கனே ப்ரொவைட் பண்ணல அப்படின்ற மாதிரி எரர் அடி. ஓகேங்களா? டோக்கனே ப்ரொவைட் பண்ணல அப்படின்ற மாதிரி எரர். ஸ்டேட்டஸ் 0 அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல ஸ்டேட்டஸ் 0வா இருந்துச்சுன்னா ஸ்வால் அலர்ட்டை நம்ம காட்டிடலாம். இதுல ரெஸ்பாண்ட் டாட் டேட்டா வரும். சரி, எப்படின்னா இந்த கெட்ல ஆக்சிஐஸ்ல நம்ம இந்த ஹெட்டர்ஸை பாஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது how to pass headers. இதான் நேற்று நான் உங்களுக்கு சொல்லிட்டு போனேன், பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைச்சேன். வேரியபிளாவே வச்சிருந்தாங்க. கான்ஸ்ட் ஹெட்டர்ஸ்னு இருக்கா, இதை காப்பி பண்ணிக்கோங்க, இந்த இடத்துல வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம். இது போக இந்த டேட்டாவை, இந்த டோக்கனை நம்ம எந்த இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா அப்ளிகேஷன்ல லோக்கல் ஸ்டோரேஜில் இருக்குது. லோக்கல் ஸ்டோரேஜில் இருக்கிறத எடுக்கிறதுக்கும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். சும்மா சொல்லக்கூடாது, நிஜமாவே சொல்லி கொடுத்துருக்கேன். சொல்லி கொடுத்துருக்கேன்னா இல்லையா? சொல்லி கொடுத்துருக்கேன். கான்ஸ்ட்ல டோக்கன் ஈக்குவல் டு get item. இந்த டோக்கனை எடுத்து இப்படி போட போறேன். இப்போ ஹெட்டர்ஸ் இருக்கு. இந்த ஹெட்டர்ஸை நான் என்ன சொல்லிட்டு போனேன் நேற்று, இவங்க கால் பண்ணியிருக்காங்கல்ல, அதே மாதிரியே இப்படி போட்டுடுங்க. ஏபிஐ உன்னுடைய ஹெட்டர்ஸ்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஆத்தரைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு டோக்கனை பாஸ் பண்றேன். இப்ப அது என்ன அடம் பிடிக்காது, ஏன்னா அதுக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம மேலதான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு டேட்டால யூநேம் அப்படியெல்லாம் வந்தாச்சு. இந்த இடத்துல what is this? யூநேம் டு இமெயில் அப்படி கொடுத்துட்டா ஜம்முன்னு வந்து. ஓகேவா? இப்ப கன்சோல் ஆத்தரைசேஷன்ல இந்த போது பாருங்க, டோக்கன் போதா? ஆத்தரைசேஷன்ல நம்ம ஹெட்டர்ஸ்ல இந்த டோக்கனை நம்ம பாஸ் பண்ணிட்டோம். ஓகேவா? இந்த டோக்கனை நீங்க எல்லா இதுக்குமே என்ன செய்யணும் அப்படின்னா, இதுக்கு மேல லாகின் பண்ணதுக்கு அப்புறம் வேலிட் யூசரா இருந்தா மட்டும் உங்களுக்கு அந்த விஷயம் வந்து அதுக்காக தான் அந்த உங்களுக்கு ஒரு இ-காமர்ஸ் டாஸ்க் ஒன்று கொடுக்கும். அப்போ பண்ணும்போது நான் என்ன சொன்னேன் அப்படின்றது எனக்கு தெரியும். ஓகே, நீங்க இதை பண்றது உங்களுக்கு ரியாக்டிவ் யூஸ் ஆகும், லோக்கல் ஸ்டோரேஜ் வச்சு தான் ப்ராசஸ் பண்ணுவோம். அப்போ நீங்க டிபியில போய் ஸ்டோர் பண்ணிட்டு டேட்டாவை எடுத்துட்டு வரதுக்கெல்லாம் நார்மலாவே நீங்க எல்லாத்துக்குமே லோக்கல் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ண மாட்டீங்க. அப்ப ஏதோ ஒரு டேட்டா பேஸ்ல இருந்து எடுத்துட்டு வருவீங்க. அப்ப யார் வேணாலும் எடுக்கலாமானா கிடையாது, லாகின் ஆனா மட்டும்தான் எடுக்கணும் அப்படின்ற கண்டிஷனுக்கு தான் இதை நான் உங்களுக்கு சொன்னேன். app.jsல லோக்கல் ஸ்டோரேஜ்ல ஆத்து டோக்கன் இருந்துச்சுன்னா இந்த பேஜ், இல்லைன்னா லாகின் பேஜ், சேம் யூஆர்எல்
ஆனா கண்டிஷனை பேஸ் பண்ணி அது ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். மேபி நான் அப்ப சொல்லும்போது கொஞ்சம் இதுவா இருந்திருக்கும். இப்ப நீங்க ரியல் டைம்ல பார்க்கும்போது ஓரளவு ஐடியா கிடைக்கும். இதுதான் ஃபைனல் அப்படின்னு கிடையாது. இதை வச்சு நம்ம அப்ளிகேஷன் ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ